ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமோ கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம கண்டல் சங்கரான்ற ஒரு மீன் தான் வாங்கியிருக்கோம். அதில் வந்து நம்ம பெங்களூர் ஸ்டைலில் செய்யக்கூடிய ஒரு ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய காமாட்சி அக்கா சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா வாஷும் பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் வீட்டு தண்ணியில் நம்ம ஒரு வாட்டி வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் நம்ம நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி இதை வந்து மீனை வந்து எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இந்த மீன் வந்து மோஸ்ட்டாக ஃப்ரைக்கு, தந்தூரி, கிரில் மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறோன்னா அதுக்கு வந்து இது வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து போன்லெஸ்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு அந்தளவு வந்து போன் இருக்காது. ரொம்ப குட்டி குட்டியான போன்ஸ் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மிக்சியில் எடுத்துக்கிட்டு இதற்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி வந்து நடுவில் கட் பண்ணி 2 பீஸாக போட்டிருக்கோம். ஒரே ஒரு தக்காளி தான். 3 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு பவுலில், அதாவது ஒரு கைப்பிடி அளவில் வந்து கருவேப்பிலை எடுத்து அதையும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த மீன் வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராவில் மட்டும்தான் வந்து கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. அப்புறம் தனியாக அந்த கொரியாண்டர் சீட்ஸ் வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்க போகிறோம் இதில். அப்புறம் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிட்டு, அப்புறம் பிளாக் பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன். நம்மளுடைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சூப்பராக வரும். நான் இன்னும் கொஞ்சம் பிளாக் பெப்பரும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கூடவே சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். அது வந்து தண்டோட சேர்த்துக்கிட்டா தான் வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கூடவே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை வந்து சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மசாலா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது வந்து இந்த ஃபிஷ்ஷில் வந்து ஃபுல்லாகவுமே போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு மேரினேட் பண்ணி விட்டுருணும். இது வந்து க்ரீன் ஃபிஷ் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து அன்வான்டாக வெளியில் கடையிலேருந்து வாங்கி அந்த மசாலாஸ்லாம் போட்டு செய்யாமல் ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து மேரினேட் பண்ணி நல்லா ஊறி வரணும். ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு லெமன் வந்து சேர்த்துக்கணும். எப்போவுமே வந்து நம்ம ஒரு கீரை பொருள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் அந்த ஃப்ளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணுற ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கிட்டோம். நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் போட்டிருக்கோம். கோகனட் ஆயில் யூஸ் பண்ணாலுமே நல்லாயிருக்கும். சில பேர் கோகனட் ஆயில் பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சூப்பராக ப்ளேஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை செய்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். அது வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இந்த மீன் வந்து ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். ஈவன் வயசானவங்க கூட எடுத்துக்கலாம். இப்போ இது சூப்பராக குக்காகி வந்துடுச்சு இந்த ஃபிஷ்ஷு. நம்ம 2 சைடுமே வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோம். பார்த்தீங்களா, செம்மையாக குக்காக இருக்குது. இதை வந்து நீங்கள் நார்மலாகவே நீங்கள் சாப்பிட்டாலுமே வந்து இது வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தி. நீங்கள் எது கூடயுமே வச்சு சாப்பிடணுன்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு தான் செஞ்சுருக்கோம். அதனால நம்ம ரைஸ் கூட வச்சு இதை வந்து சாப்பிட போகிறோம். அப்புறம் லன்ச் ரெசிபீஸ்க்கெலாம் வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக இது வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.